finishes off in style. A magnificent strike into the crowd. இந்த மேத்யூஸை ஏன் எடுத்தாங்கன்னு இப்பதாங்க எனக்கு தெரியுது. பாவங்க, இந்த வயசுலயும் இல்ல, ஏன்னா 144 ரன்னை கூட சேஸ் பண்ண மாட்டீங்களா, அதுவும் நான் தான் வந்து அடிச்சு கொடுக்கணுமாடான்ற மாதிரி பாவம் மனுஷன் உயிரை குத்து ஒரு 45 ரன்ஸ் அடிச்சாரு. ஓப்பனிங்ல போலிங்கும் போட்டாரு. பட் சீரியஸாவே அவர் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்கா இந்த மேட்சை தோத்துருப்பாங்க ஜிம்பாப்வேவோட. சின்ன டார்கெட் தான், பிச் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, நல்ல ஒரு ட்ராக்கா தான் இருந்துச்சு கொலம்போல. பட் அது எந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா காமெடி பண்ணி கடைசி பால் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்கன்றது அவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா டெஃபினட்டா ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து ஒரு சூப்பர் 45 அடிச்சாரு. அவரு மட்டும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடிக்கலனா ஸ்ரீலங்கா வந்து 110 100 ரன் ஆல் அவுட் சத்தியமா. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன் மேத்யூஸே நம்பி இருக்கீங்களே, பாவையா அந்த வயசான காலத்துல வேற யங் பிளேயர்ஸ் எவனுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்களா ஸ்ரீலங்காலன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஃபர்ஸ்ட் T20 பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் ஜிம்பாப்வே அட் கொலம்போ நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் லாஸ்ட் பால் த்ரில்லர் அதுதான் சொல்லியே ஆகணும். எஸ், ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களதான் பிளேம் பண்ணிக்கணும் இந்த லாஸ்ட் பால் த்ரில்லருக்கும் கொண்டு போனதுக்கு. ஏன்னா எஸ், நம்ம கிரெடிட் வந்து ஜிம்பாப்வேக்கும் கொடுக்கணும், நல்லா போலிங் போட்டாங்க. எஸ்பெஷலி சிக்கந்தர் ராஜா ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க கேப்டன் 50 அடிச்சாரு, 3 விக்கெட் எடுத்தாரு, ஃபீல்ட் செட்டப்லாம் செமையா பண்ணாரு, ஒரு ஃபயர் அப்டா வந்தாரு. கேம் மட்டும் கையை விட்டு போயிடுச்சு. டெஃபினட்டா ஜிம்பாப்வேக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது வின் பண்ண. ஸோ அதான் நான் சொல்ற மாதிரி ஜிம்பாப்வே என்னைக்குமே நல்லா ஒரு கஷ்டப்பட்டு விளையாடிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விடுவாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கோட்டை விட்டாங்க. எஸ், இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் அரௌண்ட் ஒரு 143 142 தான் அடிச்சாங்க ஜிம்பாப்வே. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் சிக்கந்தர் ராஜா 57 சிங்கிள் மேனா அவர் தான் அடிச்சாரு. ஓப்பனிங்ல கம்முனுவஹாவா யாரோ ஒரு ஓப்பனர் இறங்கி டபால் டிபில் ஒரு 26 ரன் அடிச்சுட்டு போனாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்ப்ளீட்லி சிக்கந்தர் ராஜா தான், இல்லைன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அசரங்கா வந்து பாத்தீங்கன்னா அன்பிளேபிளா இருந்தாரு. அவரை வந்து விக்கெட் விடக்கூடாதுன்னு பார்த்து டொக்கு வச்சு விளையாட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 2 விக்கெட் எடுத்தாரு. தீக்ஷனா நல்லா ஒரு ஸ்பெல் போட்டாரு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சமீரா எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. துஷாராக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, மலிங்கா மாதிரி போடுவாரு. ஸோ ஸ்ரீலங்காக்கு ஆல்ரெடி 10 ரன் மலிங்கா மாதிரி போறாரு, இப்ப சிஎஸ்கேக்கு விளாடுறாரு. துஷாரான்ற பிளேயர் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க, அவரை இன்னைக்கு போட்டு உரின்னு உரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஒரே பிளேயரை மட்டும் செம்ம காட்டினது வந்து ஜிம்பாப்வே யாருன்னு பாத்தீங்கன்னா துஷாரா தான். ஸோ அவருக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த டார்கெட்டை ஸ்ரீலங்கா ஈஸியா வின் பண்ணுவாங்களா? ஏன்னா 144 அந்த ட்ராக்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. பட் ஜிம்பாப்வேக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா நல்ல கேப்டன் பண்ணாரு சிக்கந்தர் ராஜா. அவரோட போலிங் ஷஃபுல்லா இருக்கட்டும், எஸ்பெஷலி அவங்களோட நியூ பால் போலர்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் கிராவாவா இருக்கட்டும் இல்ல முசராபானியா இருக்கட்டும், சூப்பரா போட்டாங்க. அந்த ஒரு பேஸ் செட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் சிக்கந்தர் ராஜா இன் பிட்வீன்ல விக்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்தாரு. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு, நான் திருப்பியும் நான் தான் சொல்ல வரேன், குசல் பெரேரா இனி வரைக்கும் இவ்வளவு வருஷம் T20 கிரிக்கெட் விளையாடுறாரு. பட் ஒரு கேமை முடிக்கணும், ஒரு T20, அதாவது அவர் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்ல பிளேயர், இத்தனை வருஷமா விளையாடுறாரு. பட் ஏன் ஒரு கான்பிடண்டா ஒரு கேம் வின் பண்ண முடியல, ஒரு கடைசி வரைக்கும் நின்று ஒரு நாட் அவுட் வர முடியல? ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எல்லா தடவையும் நீ வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் எதிர்பார்க்கறீங்க. அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸை ஏன் ஸ்ரீலங்கன் செலக்டர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்றதுக்கு ரீசன் ஆஞ்சலோ மேத்யூஸே காமிச்சிட்டாரு. ஏன்னா ஏன் இப்ப செலக்டர்ஸ் வந்து மேத்யூஸ் கிட்ட போறாங்கன்னா கிளியரா தெரிஞ்சு சப்பட்டமா, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதுவும் T20ல யங்ஸ்டர்ஸோட கேம் அது. பட் 37 38 வயசுல இருக்க மேத்யூஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவர் தான் இன்னைக்கு மேட்ச் வின்னிங் 45 அடிச்சிருக்காருங்க. என்னதான் கிளைமேக்ஸ்ல வந்து சமீரா ஒரு வின்னிங் ரன்ஸ் அடிக்கட்டும், இல்ல அந்த ஒரு 1 பால் 2 ரன்ஸ் கிளவரா ஆடட்டும், அதெல்லாமே ஃபைன். பட் மேத்யூஸ் அந்த 45 விளையாடலன்னா கதை முடிஞ்சிச்சு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பாங்க. என்னடா அச்சா, இந்த மேத்யூஸ் மட்டும் இல்லைன்னா இல்ல இந்த மேத்யூஸ் விக்கெட்டை மட்டும் தூக்கி இருந்தோம்னா கதை கந்தலா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்வியஸ்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஏன்னா ஸ்ரீலங்காக்கு நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. பீங்க கேப்டனாவும் இருந்திருக்காரு, ஃபார்மர் கேப்டன். அவரோட வேல்யூ தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஏன் ஒரு யங் பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாது? ஏன்னா இருக்கிற பிளேயர்ஸே எடுக்கக்கூடாது. இங்கதான் ஸ்ரீலங்காவோட பெரிய டவுன்ஃபாலே. எஸ், இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். பட் நீங்க காமிச்ச இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இது வந்து ஒரு வேர்ல்ட் T20க்கு ஈக்குவலா இருக்குமா? அவங்க குரூப் உங்களுக்கு நல்லா தெரியும், இது டஃப்பான ஒரு குரூப் ஸ்ரீலங்காக்கு. அப்படின்னு ஒரு பட்சத்துல இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதுவும் அவங்க ஹோம்ல வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஈவன் தான் அவங்க வின் பண்ணாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீலங்காக்கு. அட் த சேம் டைம் ஜிம்பாப்வேக்கும் மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கணும். பட் நம்ம வெளியில எப்போ தெரியும்னா மேட்ச் வின் பண்ணாதாங்க முடியும். நம்ம எப்ப பார்த்தாலும் ஜிம்பாப்வேயோட எஃபர்ட்டை மறந்துடக்கூடாது. தே கேவ் அ ஃபைட், தே வான் தி ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த காலம் மலையேறி போயாச்சு. இப்ப நீ வின் பண்ணணும், அடிச்சு ஒரு 2. இப்ப எப்படி ஆப்கானிஸ்தான் வேர்ல்டு கப்ல 4 மேட்ச் வின் பண்ணலாம். சோ வெளியில தெரியறான், ஆஹா ஆப்கானிஸ்தான் வந்து அசால்ட்டா நினைக்க கூடாதுரான்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஜிம்பாப்வேவும் தெரியணும். இந்தியாவில வந்து 3 T20 தைரியமா ஆப்கானிஸ்தான் விளாடுறான். ஒரு காலத்துல அதெல்லாம் ரேர் கேஸா இருந்துச்சு. ஏன்னா அவன் இம்ப்ரூவ் ஆயிட்டான், அதுக்காக தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த மாதிரி தான் ஜிம்பாப்வே வந்து பாத்தீங்கன்னா அன்லெஸ் அவங்க வந்து ஒரு
டாப் ரேங்க் டீம் வந்து அடிச்சாதான், ஒரு டெஸ்ட் டீம் அடிச்சாதான் கன்சிஸ்டன்டா அவங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது டெஃபினட்டா ஜிம்பாப்வே பண்ணியே ஆகணும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரிமைனிங் 2 T20s. அண்ட் ஸ்ரீலங்காவும் டெஃபினட்டா 3-0 அடிக்கணும், கான்பிடென்ட்டா ஆடணும்ன்றத அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஆஞ்சலோ மேத்யூஸ் கண்டிப்பா அந்த சீரீஸ்ல வைட்டலா இருக்க போறாரு. ஏன்னா மத்தவங்களோட ஃபார்ம் எல்லாம் பார்க்கும்போது மேத்யூஸ் அடிச்சாதான் ஸ்ரீலங்கா வின் பண்ணுன்ற நிலைமைக்கு வந்துச்சுல இப்ப ஸ்ரீலங்கா இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப ஆர்டினரியா தான் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா போலிங்ல அசரங்கா, பேட்டிங்ல மேத்யூஸ், வேற யாரும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சீரீஸா இவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பார்க்கும்போது. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. செகண்ட் T20 எப்படி போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.